இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தமிழகத்தின் இந்நாள் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவின் உச்சத்தில் இருந்தபோது அதை விட்டு விலகி முழுநேர அரசியலை குதிச்சு 1977 சட்டசபை தேர்தலில் சந்தித்து அதில் மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்தோட முதல்வரானார். அந்த நிலைமையில் அவர் கடைசியாக டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருந்த படம் தான் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இந்த படத்தில் அவரோட லதா, பத்மபிரியா, நம்பியார் உள்ளிட்ட பலரும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த படம் எழுத்தாளர் அகிலன் எழுதிய கயல்விழி அப்படின்ற நாவலை அடிப்படையாக கொண்டு உருவானது. அவர் தேர்தலில் ஜெயிச்சு முதல்வரான பிறகு அந்த படத்தோட வேலைகள் கொஞ்சம் தாமதமாகி அவர் முதல்வராகி 6 மாதத்துக்கு அப்புறம், அதாவது 1978ஆம் ஆண்டு பொங்கல் அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்று 100 நாளை கடந்து ஓடிச்சு. அந்த வெற்றியை கொண்டாட அவருக்கு ஒரு முப்பரிமாண டிஜிட்டல் எஃபெக்டை உருவாக்கியிருந்தாங்க. அதாவது 3D எஃபெக்டில் அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு படத்தை உருவாக்கியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம தளபதி விஜய் அவர்கள் கடைசியாக நடிச்சிட்டு இருந்த படம் ஜனநாயகன். இந்த படம் சென்சார் பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனையால் அப்படியே டிலே ஆகி அவர் மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராகி இப்போ 2.25 மாதத்துக்கு அப்புறம் அந்த படம் இன்றைக்கி நாடெங்கும் உலகமெங்கும் ரிலீஸ் ஆகி திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்கு. ரசிகர்களும் அவரோட தாவேக தொண்டர்களும் உற்சாகத்தில் இருக்காங்க. அதை நாமளும் கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கடந்த மாதம் சட்டசபையில் செய்த அந்த ஆக்ஷன் தான் இன்று நாடெங்கும் படம் பார்க்க வந்த ரசிகர்களின் சிக்னேச்சராக அமைந்து அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. இந்த நிலைமையில் அந்த படத்தில் மக்கள் திலகம் அளிக்கும், சோழீஸ்வரன் கம்பைன்ஸ் வழங்கும், பொன்மனச் செம்மல், எம்ஜிஆர் நடிக்கும் அப்படின்னு தான் டைட்டில் கார்டு வரும். அதை நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்க்கலாம், இல்லை தேட்டரில் பழைய படங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஆனால் நம்ம தளபதி அவர்கள் ஜனநாயகன் படம் இப்போ ரிலீஸ் ஆனதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு வரும்போது தேட்டரே அல்லோகலப்படுது. ரசிகர்களோட சந்தோஷத்துக்கும் உற்சாகத்துக்கும் அளவே இல்லாமல் போயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆரை நம்ம தளபதி சிஎம் விஜய் முந்திட்டார்னே சொல்லலாம். அதில் எந்த தயக்கமும் இல்லை, தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி இருந்த தொழில்நுட்பத்தில் அன்றைக்கி மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல் அப்படி தான் போட்டாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, அட்வான்ஸ்டாக யோசிக்கிறதால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற வகையில் போட்டு அதை ஒரு கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு கௌரவம் தான் இந்த விஷயம். அதை ரசிகருங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அந்த படத்தோட டைட்டிலும் ஜனநாயகன் அப்படின்ற டைட்டிலும் ரொம்பவும் ஒரு ஒன்றா இணையிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னாக்கா ரெண்டுமே மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம், அதுவும் மதுரையை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம். அந்த வகையில் விஜய் சாரும் மக்கள் திலகம் எம்ஜிஆரோட நம்ம தளபதி விஜய் சார் ரொம்பவும் ஒருங்கிணைஞ்சு போகிற மாதிரி, அவரும் இவரும் ஒன்றுன்ற மாதிரியான ஒரு நினைப்பை இன்றைக்கி அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்கு. அதுலேயும் நம்ம தளபதி விஜய் சாருக்கு ரொம்பவும் பொருத்தமாக அமைஞ்ச மாதிரி, விஜய் சாருக்கும் சரி, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் சரி. ஏன்னா 2 பேருமே வரலாறு. அதனால் உன் பேரே ஒரு வரலாறு, அது ஒருபோதும் அழியாது அப்படின்ற வார்த்தைகளும் ரொம்பவும் அருமையாக நம்ம மறக்க முடியாத ஒரு வார்த்தைகளாக அமைஞ்சு போயிருக்கு. இந்த ஜனநாயகன் வெற்றி விழாவில் இன்னும் பல அதிசயங்களை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.